நாங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறோம். ஜாமீன் கொடுத்த உடனே நீங்க போய் அமைச்சர் ஆயிடுறீங்க. நீங்க அமைச்சர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நடக்கக்கூடிய வழக்குகள்ல சாட்சியை கலைப்பீங்க அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் கூடுது. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி நேரடியாகவே செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களிடம் கேட்கிறார். திமுக பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள போகுதுன்ற எண்ணம் காங்கிரஸ் தரப்புக்குள்ள பரவிடுச்சு. இந்த நிலையில தான் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போகும்போது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. சரியான கேள்வி. கட்டாயம் என்னன்னா, எந்த காரணத்தை சொல்லி உனக்கு பெயில் கொடுக்காம நிறுத்தினாங்க, அது அப்படியே இருக்கும்போது எப்படி நீங்க விரைவாக ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி அங்கதான் நிற்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் அமைச்சர் பதவியில் இருக்கிறாரா இல்லையான்றது கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆளுநர் நினைச்சிருந்தாருன்னா மறுத்து இருக்கலாம். எந்த காரணத்தை சொல்லி உச்சநீதிமன்றம் இதை தடுத்து நிறுத்தினதோ, உங்களுக்கான பெயில தாமதப்பட காரணம் கேட்டு நிறுத்தி வச்சதோ, அந்த காரணம் அப்படியே இருக்குது. அதுக்கு அந்த எந்த அமைச்சர் பதவி தானே அவங்க சொன்னது, அந்த அமைச்சர் பதவி திரும்ப எப்படி ஏற்றுக்க நான் அனுமதிக்க முடியும்னு ஒரு கொஸ்டின் மட்டும் போட்டு அதை தள்ளி திருப்பி அனுப்பிச்சிருந்தாருன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவி ஏற்றிருக்க முடியாது.